வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது தனுசு ராசி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரப்போகிறார். இதுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல இருந்தார், சனியோட இருந்தார். இதெல்லாம் ஒரு சில பேருக்கு நன்மையும் நடந்தது, ஒரு சில பேருக்கு கெடுதலும் நடந்தது. அது அவங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பொறுத்து. இப்போ ஆட்சி ஆகிட்டார், 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. என்னதான் இருந்தாலும் அது பலமாக உட்காரும்போது எவ்வளோதான் தசை உங்களுக்கு ப்ராப்ளத்தில் இருந்தால் கூட, ஒரு சில பேருக்கு ரொம்ப மோசமான தசைகள் இருந்தால் கூட இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பலமாக இருக்கார் இப்போ கோச்சார ரீதியாக. இது எப்படி இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு? தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு 2 விதத்தில் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கும்போதே 5/12 கூடையவர் எங்கே இருந்தார்னா அர்த்தாஷ்டம சனியோடு சேர்ந்துருக்கும்போது ஏகப்பட்ட குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு. உடல் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக. ஏன் ஒரு பக்கத்தில் போய் பேசிட்டு வரணும்னா கூட, ஒரு பார்க்குக்கு போயிட்டு வரணும்னு கூட பிரச்சனையாக இருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு தெளிவற்ற சூழ்நிலைன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த செவ்வாய் விலகி ஆட்சி அமைக்கிறார், அற்புதமாக ஆட்சி அமைக்கிறார். அங்கே 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே, அதே சமயம் விரையாதிபதியும் அங்கே அதான் அவர் தான். இங்கே அர்த்தாசிரம சனி ஓடின்னு இருக்கு. அர்த்தாசிரம சனியை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன் அப்படின்னா அர்த்தாசிரம சனி இருக்கக்கூடிய இடம் இவங்களோட ராசிநாதனோட வீடு தான், குருவோட வீட்டில் தான் இவர் இருக்கார். ஸோ எதிர்பாராத நன்மை, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் அமையும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். இப்போ செவ்வாய் அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துல ஆட்சி அமைக்கிறது ரொம்ப விசேஷம். நான் சொன்ன அந்த 2 விஷயம் என்னென்னா, ஒன்று குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளை குறைந்து குழந்தைகளின் மூலமாக இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம், ஆன்மீக பயணம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய தனுசு ராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம் இந்த 41 நாட்களில் நான் அடித்து சொல்கிறேன், ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் அவங்க மேற்கொண்டு வந்துடுவாங்க. ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு காசி யாத்திரை போயிட்டு வந்துடலாம், ஒரு 10 நாள் தான், இல்லை இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி, ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு திடீர்னு அவங்களே ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆன்மீக பயணம், புனித பயணம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அது 2ம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, 5ஆம் அதிபதி 5 குடையவன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இப்போ சந்தோஷமான காலம்தான் அப்படி இல்லையா? ஆமாம். எப்படி பார்த்தாலும்
இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில காலமாக இப்போ சனி 4ஆம் இடத்துல உட்காந்த பிறகு நிறைய வேலை ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கு, ஆட்டத்தை கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். ஆமாம். அதாவது தசாபுதி சரியில்லாதவங்களுக்கு, ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தசை, ராகு தசைலாம் இதில் கனெக்ட் ஆகும். ஏன்னா சூரியன் சந்திரன் இருந்தால் கூட அவ்வளோலாம் பிரச்சனை பண்ணாது, பெருசாக இருக்காது. செவ்வாய் தசை தான் ரொம்ப மோசமான இது. ஏன்னா சேர்ந்த கிரகங்களை பொறுத்து. அது மாதிரி இப்போ செவ்வாய் ஆட்சியாகி உட்காராரு, ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ வேலை ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலை ரீதியாக பிரச்சனைகள் தீருமா? இப்போ வேலை ரீதியாக அப்படிங்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து ஜூன்லேருந்து அவர் அஷ்டமத்துக்கு போகிறார். அஷ்டமங்கும்போதே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் எதிர்பாராத நன்மையும் கிடைக்கும், எதிர்பாராத திருப்பங்களும் கிடைக்கும். அப்போ இவங்க உஷாராக இருக்கணும் உத்தியோகத்தில். ஏன்னா 5ஆம் இடத்துலங்கும்போது கொஞ்சம் குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போது பிரச்சனைகள் குறையும். ஆனாலும் இவங்க கொஞ்சம் தெளிவாக இருந்தால் பிரச்சனைகளே கிடையாது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இல்லை புதுசாக வேலை தேடுறாங்களா, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஓகே. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, மாற்றலாமா? மாறணும்னு நினச்சா மாறலாம். ஏன் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ரெஸ்யூம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்ககிட்ட வேலைக்கு ஒருத்தர் வரார் அப்படின்னா அவங்களோட பயோடேட்டா ரெஸ்யூம் தான் பார்ப்பீங்க. அப்போ இவருக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 வயசு அன்பர் ஒரு 2 கம்பெனியில் தான் வேலை பார்த்துருக்காரு, இல்லை 3 கம்பெனியில் தான் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா நீங்கள் உடனே செலக்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் நிறையா வருஷம் இருப்பார், எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வருஷம் இருப்பார், நமக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு. அவர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு இடமாற்றம் பண்ணியிருந்தாருன்னா அவரோட ரெஸ்யூமை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 6 மாதம் தான். ஸோ 6 மாதத்துக்கு ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்து 4 மாதம் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவர் வரத்துக்குள்ளேயும் அவ்வளோதான், 6ஆம் மாதம் அவர் போயிடுவார். அப்போ எடுக்க மாட்டீங்க. ஸோ சில பேர் வந்து அதே இடத்துல இருப்பாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலையில் இருக்கிறவங்க இடமாற்றம் வேணும்னா அவங்க முயற்சி பண்ணலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ஓகே. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவாங்க மேல் படிப்புக்காக. இப்போ வந்து படிப்பு முடிஞ்சு இப்போ லீவில் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன், அடுத்து வந்து மேல் படிப்புக்காக இல்லை அடுத்த கட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் இப்போ குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க, சுகஸ்தானம் அப்படிங்கும்போதே. ஆனால் இப்போ செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றார், அவர் தான் விரையாதிபதி வேறு. ஸோ விரையாதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறாருங்கும்போது உயர்கல்விக்காக வெளியூர் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா சுப விரயம், படிக்கிறது விரயம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இப்போல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா எல்லாம் லட்சக்கணக்கில் தான், சும்மா ஆயிரக்கணக்கெலாம் கிடையாது. இப்போ இங்கே நீங்கள் சேர்த்தாலே ஒரு எல்கேஜிக்கே 2 லட்சம் 3 லட்சம் கேட்குறாங்க. என்ன அப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு லட்சக்கணக்கில் ஆகிறதெல்லாம் இப்போ அவங்களுக்கு சுப விரயமாக கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நல்ல உயர் கல்வி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் இங்கேயே படிக்கிறாங்க பாருங்கள், இப்போ சாதாரணமாக ஒரு 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறான், 12 அப்படிங்கும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும் இந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சனி பகவான் இருக்கிறது கொஞ்சம் ஒரு லேசினஸை கொடுக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன், படிப்பை ஒரு உத்வேகத்தோடு படித்தாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம். ஓகே. தனுசு ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்தார். அந்த இடத்துல இருக்கும்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வேலை பிரச்சனை வந்தது, தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் தொழில் பிரச்சனைகளை கொடுத்தது. இப்போ செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா தொழில் வேலைக்கு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்க. வேலைக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணலாமா? ஏன்னா மாற்றத்தை ஏற்படுத்துவாரா இந்த செவ்வாய்? கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னா ஜீவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி, தொழில் அப்படின்னாலே லாபம் கண்டிப்பாக வரணும். லாபம் இல்லாத தொழிலை தொடர்றது தப்பு. அப்போ பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சர்வைவ் பண்ணுற அளவுக்கு அவங்க கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா சனி பார்வை அங்கே விழுறதுனால தொழிலில் முடக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இவங்களுக்கு வந்து 2, 3 கொடை அதிபதி. அப்போ 2ஆம் இடம்னாலே தனம், அந்த தனம் அங்கே லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜீவன விஷயமா இவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு ரெமிட்டன்ஸ் எப்படி எடுப்பாங்க, எவ்வளோ வரும் அதெல்லாம் தெரியாது. அப்போ அந்த மணி லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சாதாரணமாக அப்படியே கிராஜுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நல்லது. ஓகே. பரிகாரம், தனுசு ராசிக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம், இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம்? சாதாரணமாகவே இவங்க வந்து
குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. குரு மகான்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு இந்த சாதாரணமாக இந்த தனுசு ராசினர்களுக்கு பார்த்திங்கனாலே இந்த குரு பகவான், அதாவது குரு மகான்கள் சொல்ல பாருங்க, ராகவேந்திர சுவாமி, ஷிரடி சாய்பாபா. நிறைய பேருக்கு ஷிரடி சாய்பாபா பிடிக்காது, பட் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த ராசினருக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த ஸ்டாச்சு வச்சே வழிபாடு பண்ணுவாங்க வீட்லேயே. அந்த மாதிரி அதேமாரி காஞ்சி மகாமுனி, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், காஞ்சி பெரியவர்லாம். அப்போ இந்த தனுசு ராசினர்களுக்கு குரு மகான்கள் தான் ரொம்ப உச்சிதம். அப்படிப்பட்ட சூழலில் வியாழக்கிழமை இவங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சக்தி. அப்போ இந்த வியாழக்கிழமை இவங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு முருகன் கோயில், அதாவது தனித்த முருகன் கோயில். எப்படின்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் முருகன் இருப்பார், விநாயகர் இந்த பக்கம், முருகன் இந்த பக்கம் சன்னதி இருக்கும். ஆனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் பிரதானமாக இருப்பார். என்ன அங்கே சிவன் பார்வதி எல்லாருமே இருப்பாங்க, மீனாட்சி. இப்போ வடபழனி கோயில் எடுத்திங்கன்னா முருகன் தான் அங்கே மூலவர், அவர் தான் பேர். இது வடபழனி முருகன் கோயில் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அங்கே சிவன் இருப்பார், சொக்கநாதர், மீனாட்சி அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அது போயிட்டு செவ்வாய்க்கிழமை போயிட்டு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் அங்கே உட்காந்து தியானம், ஓம் சரவண பவ, அவ்வளோ, வேறு ஒன்றுமே இல்லை, 6 எழுத்து மந்திரம். அது சொன்னாலே மிக பிரம்மாண்டமான ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த பூர்வீக பிரச்சனைகள்லாம் தீரணும், பூர்வீகத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லது வரணும், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியே இவங்களுக்கு செவ்வாய் தான். ஸோ இவங்களுக்கு லாபம் நிறையா வரணும், மனசில் இருக்கிற கவலைகள் குறையணும், அர்த்தாஷ்டம சனியால் விளையக்கூடிய பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இந்த பரிகாரம் பண்ணாலே போகிறோம். செவ்வாய்க்கிழமை இவங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதை பண்ணினாலே இவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.